தாவேக்காவினுடைய மாநாடு மதுரையில் நடந்துச்சுங்க. அது மாநாடா இல்ல ஷூட்டிங்கானு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வர அளவுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்து அது 200% பெர்ஃபெக்டா அவுட்புட்டை கொடுத்திருந்தாரு திரு விஜய் அவர்கள். அந்த ஸ்கிரிப்டில் எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்குன்னு செல்ஃப் ரிலீஸ் கூட பண்ணிக்க முடியாத திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கெல்லாம் பாரத பிரதமர் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இந்தியாவை வலுப்படுத்திட்டு இருக்கு, உலகத்துடைய விஸ்வ குருவா இருக்கிற நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நீட் தேர்வை பத்தி பேசுனீங்க இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு, டாக்டர் கனவு நிறைவேறிட்டு இருக்கு நீட் தேர்வுனால. அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல கச்சத்தீவை பத்தி பேசுங்க, எந்த பீரியட்ல இது தாரை வார்க்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தாண்டி மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை மீனவர்கள் இறந்திருக்காங்கிற ஒரு டேட்டா உங்க கையில இருக்கா? கிடையாது. எழுதுனாங்க பேசினாங்கன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் பிரிவினை உண்டுபடுத்துற மாதிரி இஸ்லாம சகோதர சகோதரிகளுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க இல்லையா? உங்க கட்சி நிர்வாகிகள், உங்க கட்சியிலும் எத்தனையோ இஸ்லாம சகோதரிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, முத்தலாக்னால எத்தனை பெண்கள் வாழ்க்கை இழந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு பதில் தெரியும். தன்னோட சகோதரியை என்னதுனாலதான் இஸ்லாம் சகோதரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வாழ்க்கைக்குன்னு சொல்லி முத்தலாக்கை ரிமூவ் பண்ணாரு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்புறம் தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னீங்க இல்லையா? ராமேஸ்வரத்துல பாம்பன் பிரிட்ஜ் கட்டினாங்க, எந்த நிதியில கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல முத்ரா கடன் மூலியமா தமிழகத்துல எத்தனையோ பெண்கள் மற்றும் இளைஞர்களை தொழில் முனைவோரா மாத்திட்டு இருக்காங்க, அது எந்த நிதியிலிருந்து வருது? அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஜல் ஜீவன் மிஷன் மூலியமா, அதாவது தண்ணி அப்படிங்கறத ஒண்ண எல்லாருக்கும் பேசிக் நீட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நிதிகள் ஒதுக்கி ஜல் ஜீவன் மிஷனை நிறைவேற்றிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தாண்டி கிஷான் நிதினு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, பாரத நாட்டில் இருக்கிற எத்தனை பேருக்குமே. இதுல குஜராத்தில் இருக்கிற விவசாயிக்கு தானே, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா விவசாயிகளுக்கும் டைரக்டா அவங்களோட வங்கி கணக்குக்கே போற அளவுக்கு கிஷான் நிதி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விரல் விட்டு சொல்ல முடியாம எண்ணற்ற நலத்திட்டங்களையும் நல்ல உதவிகளையும் நம்மளுடைய பாரத பிரதமர் தலைமையிலான பாஜக அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எதுவுமே தெரியாம ஸ்கிரிப்ட் கொடுத்துனாங்க பேசினாங்க அப்படின்லாம் பேசவே கூடாது.